எல்லோருக்கும் நமஸ்காரம். ராதே கிருஷ்ணா. பாரதம் அறிவோம் அப்படின்ற இந்த தருணத்தில் நம்ம பாரத தேசத்தை பற்றி நம்ம தானே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய பாரத தேசம், அதாவது நம்மளுடைய இந்தியா அவ்வளவு ஒரு குளோரிஃபைடான தேசம். அதுக்கு ஈடாக வேறு தேசத்தை நினச்ச கூட பார்க்க முடியாது. அதுக்கு ஈடு வேற நாடே கிடையாது அப்படின்னு நம்மளுடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரே சொல்கிறார் இல்லையா? பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பாரத நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு. பாருக்குள்ளே, அதாவது உலகத்திலேயே நல்ல நாடு நம்ம பாரத நாடு. அது எந்த ஆஸ்பெக்டில் இருந்தாலும் சரி, எவ்வளவு சண்டை, எவ்வளவு சச்சரவு, எவ்வளவு வார்ஃபேர் நடந்தால் கூட அதனால தான் ஆசைப்பட்டு ராமரும் கிருஷ்ணனும் இங்கேயே அவதாரம் எடுக்கிறா போல இருக்கு. அது எதுவாக இருந்தா என்ன, பாரதம் தான், இந்தியா தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த பாரத தேசம் எவ்வளவு ஆஸ்பெக்டில் சிறந்தது. ஞானத்திலே பரமோணத்திலே, உயர் மானத்திலே, அன்னதானத்திலே, கானத்திலே அமுதாக நிறைந்து, கவிதையிலே உயர் நாடு நம்மளுடைய பாரத நாடு. எல்லா விஷயத்திலையும் உயர்ந்தது சிறந்தது நம்ம பாரத நாடு. அதில் முக்கியமாக பாரதியார் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தீரத்திலே படை வீரத்திலே, வீரம் அப்படின்றத நம்மளுடைய பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் உண்டு. ஏதோ ராஜாக்கள் மட்டும்தான் வீரர்கள், சோல்ஜர்ஸ் மட்டும்தான் வீரர்கள் நினச்சுட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில் நம்மளுடைய பாரத தேச பெண்மணிகள், ராணிகள் எல்லோருமே வீரர்கள் தான். வீரம் அப்படின்றது போர் புரிஞ்சா மட்டும்தான் வீரம்னு இல்லை, மனசால அந்த வீரமாக, அதாவது மனசால தைரியமாக இருந்தாலே அவர்கள் வீரர்கள் தான். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த சக்தி நம்மளுடைய பாரத பெண்மணிகளுக்கு இருந்திருக்கு. நம்மளுடைய பாரத பெண்மணிகள் ரிஷி பத்னிகளாக இருந்திருக்கா, மகத்விகளாக இருக்கா, கற்பக்கரசியாக இருந்திருக்கா, பதிவிரத்தைகளாக இருக்கா, பதிக்கு சேவை பண்ணிட்டு இருந்தா, அவ்வளோ ஒரு சேஸ்டிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு அவ்வளோ ஒரு தர்மத்தையே ஸ்தாபித்தவர்கள் பெண்மணிகள். நிறைய மந்திரங்களை கண்டுபிடிச்ச பிரம்மவாதினிகளும் பெண்மணிகள் தான். அப்படி இருக்கும்பொழுது முக்கியமாக ராணிகள் நம்மளுடைய பாரத தேசத்துக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா இல்லையா? ராணிகள்ன்றவர்கள் ஏதோ ஒரு ஆடம்பரமான ஒரு லைஃப், பதவிக்காகவோ ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வாழறதுக்காகவோ இருந்தவர்கள் கிடையாது. ராணிகளுடைய கான்ட்ரிபியூஷன்னா சொல்லிகிட்டே போகலாம். இன்னைக்கு கோவில்களில் அம்பாள் இடத்துலையோ இல்லை தாயார் இடத்துலையோ நம்ம ஆபரணங்கள்லாம் பார்க்குறோம்னா எல்லாமே ராணிகள் கொடுத்தது தானே. அவ்வளவு கோவிலுக்கும் பணிவிடைய பண்ணியிருக்கா நம்மளுடைய ராணிகள். உயிரை கொடுத்தாவது இந்த நாட்டை காப்பாற்ற மாட்டோமா அப்படின்னு தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணினவர்கள். அப்பேற்பட்டவர்களை நம்ம ஸ்மரிச்சுக்க வேண்டாமா? இப்படி பாரதம் முழுக்கவே பாரதம் கண்ட மங்கைகளே, இந்த பார் முழுதும் முழங்கும் வனிதைகளே, பாரதம் கண்ட மங்கைகளே, வையகம் போற்றும் வாசுகியம்மை, அறிவில் சிறந்தவள் ஔவையானவள், வையகம் போற்றும் வாசுகியம்மை, அறிவில் சிறந்தவள் ஔவையானவள், திலகவதி எழில் புனிதவதி மங்கையகரசி மைத்ரேயி, வீராங்கனிகள் பல பலவாறே எண்ணி எண்ணி நாம் வியந்திடவே, பாரதம் கண்ட மங்கைகளே. அப்படி பாரதம் முழுக்கவே மங்கைகள் தான். இந்த மங்கைகளை விட இந்த மங்கைகளுடைய சரித்திரத்தை எல்லாத்தையும் நமக்கு இன்னைக்கும் சேகரித்து அதை நம்ம எல்லாருக்கும் கொடுத்தவர் ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ அண்ணா. அவர் எழுதியிருக்கிற சதி விஜயம் அப்படின்ற கிரந்தத்தில் பல பெண்மணிகளை பற்றி, மங்கையர்களை பற்றி அவர் எழுதியிருக்கார். அதை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு இன்றைய தினம் இந்த பாரதம் அறிவோம் அப்படின்ற இந்த தருணத்தில் 2 மங்கையர்களை பற்றி அனுபவிக்கலாம்னு எடுத்துட்டு இருக்கோம்.
ஒன்று ராணி கர்ணாவதி, ரெண்டாவது ராணி கர்ணாவதியின் இடத்துல வேலை செய்த பன்னாதாய் அப்படின்றவளுடைய சரித்திரத்தை அனுபவிக்கலாம். ராணி கர்ணாவதி சித்தௌடு, மேவாட் ராஜஸ்தான்ல இருக்கு இல்லையா, அதுக்கு ராணி கர்ணாவதி தான். அதை ஆண்டு வந்தவர் ராணி கர்ணாவதியினுடைய கணவர் ராணா சங்கரம் சிங், ராணா சங்கரம்ம சிம்மம் அப்படின்னு சொல்லுவோம். இனி வரைக்கும் மேவா தான் அங்கே நிறைய சோல்ஜர்ஸ்லாம் ட்ரைனிங் எடுத்துக்கிறா அப்பேற்பட்ட ஒரு இடம். அங்கே சித்தௌடில் இவர் அரசாட்சி புரிஞ்சுன்னு இருக்கார். அந்த பிரம்மாண்டமான ராஜ்யத்தில் ராணா சங்கரம் சிங் அரசாட்சி புரியறார். அவருடைய ஆப்போசிட் டெரிட்டரி யாரு அப்படின்னா குஜராத்தில் இருந்த பகதூர் ஷா அப்படின்ற ஒரு கிங். அந்த பகதூர் ஷான்ற கிங்குக்கும் இந்த ராணா சங்கரம் சிங்ன்ற ராஜாக்கும், அதாவது 2 நாடுகளுக்கும் போர் நடக்கிறது, யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துல பகதூர் ஷானுடைய ஆர்மி ராஜஸ்தான்ல இருக்கிற அத்தனை ரிசோர்ஸையும் எடுத்துக்கிறதுக்கு தான் அந்த யுத்தம் நடக்கிறது. பகதூர் ஷாவும் ராணா சங்கரம் சிங் இவ 2 பேரும் போர் புரியும் பொழுது ராணா சங்கரம் சிங் நிறைய காயம் பட்டு அடிப்பட்டே உயிர் எழுந்துட்டார். இவ்வளவு ஒரு கிரிட்டிக்கலான இந்த சிச்சுவேஷன்ல ராணி கர்ணாவதி பயம் இல்லாம தைரியத்தோட இருந்தா. அவ இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, யுத்தத்துல ராணா சங்கரம் சிங் போயிருக்கிறதே ஒரு பெரிய லாஸ் தான். ராஜாவே இல்லைங்கும் பொழுது அது ஒரு கிங்டம்க்கு எவ்வளவு பெரிய லாஸ் இல்லையா? அதை தவிர அந்த கிங்டம்ல ட்ரைனிங் கொடுத்திருந்த அத்தனை சோல்ஜர்ஸ் அவ்வளவு படைகளையும் இழந்துட்டா அந்த யுத்தத்துல. இப்ப கொஞ்சம் பேர் தான் இருக்கா. இப்ப ராணி கர்ணாவதி மறுபடியும் யுத்தம் பண்ணணும்னா கூட கொஞ்சம் பேர் தான் இருக்கா. அவளுக்கு என்ன பண்றதுன்னு இப்ப புரியல. அப்பதான் ஹுமாயூன் அப்படின்ற ராஜான இடத்துல உதவி நாடுறா. ஹுமாயூன்ற ராஜான இடத்துல ஒரு பத்திரம் அனுப்புறா, ஒரு லெட்டர் எழுதுறா. இதை பாருங்கோ, நீங்க எங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போ எங்களுடைய ராஜ்யம் அழிஞ்சு போகிற நிலைமையில இருக்கு. பகதூர் ஷானுடைய போரில் அத்தனை ஆர்மிகளையும் நாங்கள் இழந்துட்டோம். இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் உங்களை ஒரு அண்ணாவாக பாவிச்சு இந்த உதவியை கேட்குறேன். நீங்கள் என்னை ஒரு தங்கையாக பாவிச்சு எனக்கு இந்த உதவியை செய்யணும் அப்படின்னு பத்திரம் எழுதி ஒரு ராக்கி அனுப்புகிறாளாம். ரக்ஷாபந்தனா பொதுவாக தங்கைகள்லாம் அண்ணாக்கு ராக்கி கட்டுவா இல்லையா, அந்த ராக்கியும் சேர்த்து அனுப்புறா. ஏன்னா பத்திரத்தில் உங்களை அண்ணாவா பாவிக்கிறேன்னு சொல்றா இல்லையா, அதனால ராக்கி அமைச்சு ரக்ஷாபந்தன், இன்றைக்கும் ரக்ஷாபந்தன்னா நம்ம கர்ணாவதியை ஸ்மரிச்சுக்கணும். அப்படி ஹுமாயூன் இடத்துல இப்படி ஒரு லெட்டரை அமைச்ச உடனே ஹுமாயூன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார், அவர் ஏத்துக்கிறார். அவருடைய கிங்டம்ல இருக்கிற சில சோல்ஜர்ஸும் சேர்ந்து, சில ஆர்மிஸும் சேர்ந்து, இந்த கர்ணாவதியின் இடத்துல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் இவா எல்லாரும் சேர்ந்து போர் புரியறா. ராணி கர்ணாவதி எப்பேற்பட்ட தைரியசாலி அப்படின்னா, அந்த பகதூர் ஷா ஆப்போசிஷன் டீம்ல இருக்கக்கூடிய அத்தனை சோல்ஜர்ஸ்னுடைய மூக்கையும் கட் பண்ணாலாம். எல்லாருடைய மூக்கையும் அப்படியே கட் பண்ண. அதனாலதான் நாக்கட்டி ராணி அப்படின்னு கர்ணாவதிக்கு ஒரு பெயர் உண்டு. நாக்கட்டினா மூக்கு அறுத்தவள், மூக்க கட் பண்ணா, அதனால நாக்கட்டி ராணி அப்படின்னு கர்ணாவதிக்கு பெயர். என்னதான் இவ மூக்க கட் பண்ணாலும் இல்லை எவ்வளவு போராடினாலும் அந்த டீமை ஜெயிக்க முடியல, பகதூர் ஷாவை ஜெயிக்க முடியல. ஏன்னா அக்ஷய பத்திர மாதிரி சோல்ஜர்ஸ் வந்துட்டே இருக்கா. அவளுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. எல்லாரும் ஆர்மிஸ்லாம் அழிஞ்சுன்னு இருக்கா ஒரு பக்கம். அவளுக்கு அப்பதான் ஒரு யோஜனை தோணித்து, இந்த பகதூர் ஷானிடத்துல நம்ம அடிபட்டு சாகிறதுக்கு இந்த நாட்டுக்கு நம்மளே நம்மளுடைய உயிரை தியாகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவளுக்கு தோன்றது. உடனே தான் 30,000 பெண்மணிகளோட சேர்ந்து ஜௌஹார் பண்ணிக்கிறான். ஜௌஹார் பண்றது அப்படின்னா ஒரு பெரிய தீயை மூட்டி அந்த தீயில எல்லாரும் தன்னுடைய உயிரை சாக்ரிஃபைஸ் பண்றது நாட்டுக்காக. அப்போ நாட்டுக்காக உயிர் இழக்கிறதுக்கு தயாராயிட்டா கர்ணாவதி. கொஞ்சம் கூட பயம் இல்லை. அவருடைய மூத்த பையன் விக்ரமாதித்யன், அவன் தானே அடுத்தது அரசாட்சி புரியணும் இல்லையா. அப்பா போயிட்டான்னா ஜேஷ்ட புத்திரன் தானே இது பண்ணணும், அரசாட்சி புரியணும். ஆனா அந்த விக்ரமாதித்யனுக்கு சரியா அரசாட்சி புரிய முடியல, ஸ்ரீலோலனா இருந்தான். அப்போ ஒரு பக்கம் யுத்தத்தையும் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு, இன்னொரு பக்கம் இப்போ அரசாட்சியும் யார் புரிவான்னு தெரியல. அப்பதான் அவளுக்கு இந்த யோஜனை வந்தது, நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணின்றலாம் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு தோணித்து 30,000 பெண்மணிகளோட சேர்ந்து ஜௌஹார் பண்ணிக்கிறான். ஜௌஹார் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மூத்த புள்ள விக்ரமாதித்யன், 2வது புள்ள உதய் சிங் அப்படின்றவர். உதய் சிங் கிடைச்சதுனாலதான் நமக்கு உதய்பூர்னு இன்னைக்கு ராஜஸ்தான்ல ஒரு ஊர் இருக்கு. அந்த உதய் சிங்கை
தன்னுடைய சேட்டி, அதாவது தனக்கடியில வேலை பார்த்த பன்னாதாய் அப்படின்றவள் இடத்துல உதயசிங்க ஒப்படைச்சுடுறா. பன்னா அப்படின்னாலே எமரல்டுன்னு அர்த்தம், மாணிக்கம்னு அர்த்தம். இந்த 16th century கதை பன்னாதாயின் இடத்துல ஒப்படைச்சுடுறா உதயசிங்க. என்ன சொல்லி ஒப்படைக்கிறா அப்படின்னா, இதோ பாரு பன்னாதாய், இந்த உதயசிங்க நீ உன் பிள்ளையாட்டும் வளர்ப்ப அப்படின்னு எனக்கு வாக்கு கொடு அப்படின்னா, பன்னாதாய் ஒரு செகண்ட் யோசிக்கலையா, உடனே சொன்னா, கவலைப்படாத கருணாவதி, என்னுடைய பிள்ளைய வளர்க்கிற மாதிரி நான் உதயசிங்க வளர்த்த நான் ஆளாக்குறேன் அப்படின்னு இப்படி வாக்கு கொடுத்தாலோ இல்லையோ, கருணாவதிக்கு ரொம்ப சந்தோஷம். குழந்தை உதயசிங்கா பன்னாதாய் அழைச்சன் போயிடுறா. கருணாவதி எல்லா பெண்மணிகளோட சேர்ந்து ஜௌஹர் பண்ணியாச்சு. பன்னாதாய் நாளொரு மேனியும் பொழுதுற வண்ணமா உதயசிங்க வளர்த்து கொண்டு வரா. அந்த பன்னாதாய்க்கு ஒரு புள்ள, அவன் பேர் சந்தன்னு பேர். இப்படி 2 பேரையும் நாளொரு மேனியும் பொழுதுற வண்ணமா வளர்த்து கொண்டே வரா. 2 பேருக்கும் எவ்வளவு வயசு வந்துடுது, யூத் அரைஞ்சிட்டா 2 பேரும். இப்ப யாராவது ஒருத்தர் அரசாட்சி புரியணும் இல்லையா? ஏன்னா விக்ரமாதித்யன் சரியா அரசாட்சி புரியல, உதயசிங்காலையும் அரசாட்சி புரிய முடியாது. ஏன்னா இன்னும் 18 வயசாகல. மேஜர் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ராஜாவா இருக்கிறதுக்கு தகுதி உண்டு. அப்ப யாராவது ஒருத்தர் இப்போ ரீஜென்ட் கிங்கா அவருடைய சார்பில் இப்ப யாராவது இப்ப ரூல் பண்ணணும். அதுக்குதான் எல்லா மக்களும் சேர்ந்து, சித்தோடுல இருக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து வனவீர் அப்படின்றவாளை வனவீர்ன்றவரை செலக்ட் பண்ணா. வனவீர்ன்றவர் உதயசிங்கனுடைய பெரியப்பா புள்ள. அவன் இப்போதைக்கு ஒரு ரீஜென்ட் கிங்கா இருந்து அந்த கிங்டம் பார்த்துக்கிறதுக்கு பதவி ஏற்கிறான். ஆனா இந்த உதயசிங் மேஜரால இருந்தாலும் விக்ரமாதித்யனும் இப்ப சரியா அரசாட்சி புரியல. ஆனா வனவீருக்கு என்ன தோணித்து அப்படின்னா, நம்ம என்னைக்கு இந்த பதவிக்கு வந்துட்டோமோ அந்த நிமிஷத்துல இருந்து நம்ம தான் இங்க ராஜாவா இருக்கணும். விக்ரமாதித்யனே மறுபடியும் வந்தாலும் அவன் அரசாட்சி புரியக்கூடாது, உதயசிங்கே மேஜர் ஆனாலும் அவன் அரசாட்சி புரியக்கூடாது, நம்ம தான் இந்த சீட்ல உட்காரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துடுத்து. உடனே வேகமா போனா விக்ரமாதித்யனை தலை சீவினா, எங்கேயாவது அவனோட போறானேன்னு விக்ரமாதித்யனை தலை சீவியாச்சு. இப்ப உதயசிங் தான் பாக்கி. பன்னாதாய்க்கு விஷயம் தெரிஞ்சுடுத்து, என்ன பண்றதுன்னு புரியல. கருணாவதிக்கு வாக்கு கொடுத்துருந்தோமே, அந்த வாக்கை காப்பாத்தாம நம்ம இருக்கக்கூடாதே அப்படின்னு அவளுக்கு மனசு தோணித்து. அப்பதான் உதயசிங் குழந்தைய சாப்பாடு போட்டுட்டு படுக்க வச்சிருக்கா. யாருக்குமே மனசு வராது. ஆனா அந்த பன்னாதாய் பண்ணா. உதயசிங்கெல்லாம் அங்க படுத்துன்னு இருக்கா. அந்த உதயசிங்குக்கு பதிலா தன் குழந்தை சந்தன உதயசிங் இடத்துல படுக்க வச்சு, அந்த சந்தனுக்கு ராஜ அலங்காரம்லாம் போட்டு படுக்க வச்சு, உதயசிங்க ஒரு பெரிய கூடக்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி மூடி, அந்த உதயசிங்கோட சேர்ந்து ஒரு பெண்மணியை அனுப்பிச்சு என்ன சொல்ற அப்படின்னா, இதோ பாரு, நீ யாருக்கும் விஷயம் தெரிய வேண்டாம், உதயசிங்க நீ பத்திரமா அந்த வீரா நதியை தாண்டி அழைச்சின்னு போயிடு, அப்பதான் அவனுக்கு அது பாதுகாப்பா இருக்கும். யார் இடத்துல எதுவும் சொல்லிடாத, வாய் தவறி கூட எதையும் உளறிடாத. நான் இப்ப வனவீரை சமாளிச்சுட்டு வரேன், இப்ப வரப்போறான், அவனை சமாளிச்சுட்டு வரேன் அப்படின்னு பன்னாதாய் சொல்றான். அந்த பெண்மணியும் உதயசிங்க அந்த ரிவர் தாண்டி அழைச்சிட்டு போறா, கரையை தாண்டி அழைச்சிட்டு போறா. வனவீர் வரான். பன்னாதாயின் இடத்துல கேட்கிறான், எங்க உதயசிங், யுவராஜா உதயசிங் எங்க அப்படின்னா, பன்னாதாய் தன் குழந்தைய இழக்க போறோமேன்ற அந்த ஒரு எண்ணம் இல்ல, மனசு வெதும்பல, வெம்பி போல. கர்ணாவதியை மனசு நினைச்சுண்டு தைரியமா தன் புள்ள சந்தன உதயசிங் அங்க படுத்துன்னு இருக்கான் அப்படின்னு இப்படி கை காமிச்சா. வனவீர் வேகமா போய் சந்தனுடைய தலையை சீவினா. உதயசிங் தான் உதயசிங் படுக்கலன்னு அவனுக்கு தெரியாது, சந்தன் படுத்துன்னு இருக்கான்னு அவனுக்கு தெரியாது. ஆனாலும் அவன் தான் உதயசிங் நினைச்சுட்டு சந்தன் தலையை அப்படி சீவினானோ இல்லையோ, அந்த தலை அப்படியே உருண்டு 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 பன்னாதாய் காலடியில விழருது. ஒரு குழந்தை போனா ஒரு அம்மா வீல்னு கத்தணும் இல்லையா, எந்த ரியாக்ஷனுமே முகத்துல எதுவும் காட்டலையா. கண்ணை மூடிண்டு பன்னாதாய மனசு நினைச்சுண்டா. பன்னாதாய் கர்ணாவதிய மனசு நினைச்சுண்டா, கர்ணாவதி உனக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாத்திட்டேன், ஆனா நான் அந்த உதயசிங்க அப்படியே விட போறது இல்ல, எப்படியாவது அவனுக்கு நான் பட்டம் கட்டணும் அப்படின்னு மனசுல நினைச்சுண்டா. யாருக்கும் தெரியாம தன் புள்ளைய தானே நதியில கரைச்சு உதயசிங்க தேடி போற, யாருக்கும் தெரியாம. அப்ப காடு வழியா தானே போகணும், நதியை தாண்டினா காடுல யார் பார்த்துப்பான்னு தெரியல. அப்பதான் பீல்ஸ் அப்படின்ற ட்ரைபல் கம்யூனிட்டி அப்ப இருந்தா. அப்பாதான் இந்த உதயசிங்க காப்பாத்தி
அங்க கும்பல்கர்ல இருக்கக்கூடிய ஆஷாஷான்ற ராஜானுடைய உதவியை நாடி மறுபடியும் 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் உதயசிங்க சித்தோடுக்கு மேவாடுக்கு கொண்டு வந்து சிம்மாசனத்துல உட்காத்தி வச்சு ராஜாவா பட்டம் கட்டினதுக்கு அப்புறம் தான் மூச்சு விட்டாளாம். அப்பேற்பட்ட பன்னாதாயனுடைய சரித்திரத்தை கேட்டாலே நமக்கெல்லாம் அப்படி இவாளா மகிஷாசுர மர்தினா இவர்கள் அல்லவோ, இவர்கள் தானே எந்தரோ மகானுபாவரும், இவாளுக்கு நமக்கு நமஸ்காரம் பண்றது தவிர வேற என்ன பண்றது? இன்னைக்கு அன்னைக்கு உதயசிங் கிடைச்சதுனாலதான் நமக்கு இன்னைக்கு ராணா பிரதாப் சிங் கிடைச்சிருக்கார். உதயசிங்குடைய புள்ள தானே ராணா பிரதாப் சிங். ராணா பிரதாப் சிங், சத்ரபதி சிவாஜி மகாராஜா, இவா 2 பேரும் இல்லைன்னா இன்னைக்கு இந்தியா இயங்கிருக்காது, மற்ற தேசங்கள் போல அதுவும் அழிஞ்சிருக்கும் அப்படின்றத அடிச்சு சொல்லலாம். அப்போ இவர்கள் எல்லாருக்கும் பின்னாடி இருந்த பேக் ஸ்டோரி நமக்கு தெரியாது. ராணா பிரதாப் சிங்க கொண்டு வந்தது உதயசிங், அந்த உதயசிங்க காப்பாத்தினது இந்த பன்னாதாய் தானே. அப்பேற்பட்ட உயிரையே தியாகம் பண்ண அந்த ராணி கர்ணாவதியையும் தன் புள்ள உயிர் போனாலும் பரவாயில்ல, நாட்டை காப்பாற்றணும், உதயசிங்க காப்பாற்றணும், கர்ணாவதி கொடுத்த வாக்க காப்பாற்றணும்ன்றதுக்காக தன் புள்ள சந்தனா உயிரிழக்க வச்சு இப்படி நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டு போயிருக்கா. அப்பேற்பட்ட ராணிகளை நம்ம என்னைக்கும் மறக்காம, ராணி கூட கிடையாதே பன்னாதாய், ராணியின் அடியில வேலை பார்த்த சேட்டி தானே. எப்படியா இருந்தாலும் நம்மளுடைய பாரத தேசத்து மங்கையர்களை நம்ம எப்பொழுதும் ஸ்மரிக்கணும். ராதே கிருஷ்ணா.